Hello, welcome to this Johnny's World. I just read today. I just read a verse, Psalms 118 verses 14. Psalms சங்கீதம் 118 சங்கீதம் 14வது வசனம். கர்த்தரன் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர். கர்த்தரன் பலனும் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர். எவ்வளோ அருமையான வசனம். இந்த வசனத்தை நீங்கள் கிளைம் பண்ணி ஜெபிக்கலாம். இந்த வசனத்தை கர்த்தரன் கீதம், நம்முடைய பாடல்கள் எல்லாம் ஆண்டவருடைய துதி பாடல்கள். கர்த்தர் என் பலன், அது ஒரு கர்த்தர் என் பலனாக இருக்கிறார். என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. கர்த்தரன் கீதமானவர், என் பலனானவர், இரட்சிப்புமானவர். கர்த்தர் எனக்கு இரட்சிப்பு என்று சொல்வோமாக. கர்த்தரை நம் வாயினால் அறிக்கை செய்து இயேசுவானவர் என்னுடைய பிதா என்று சொல்லும் பொழுது நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம். அவ்வாறாக நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோமாக. அப்பொழுது அவர் நமக்கு ரட்சிப்பாக இருக்கிறார். ரட்சிப்புமானவர், பலனானவர். யார் பலன்? கர்த்தராகி ஆண்டவராக இயேசுவானவர் பலன். நமக்கு பலனும் கீதமுமானவர். நம்முடைய பாடல்கள் நம்ம பாடும் பொழுதெல்லாம் நம்ம என்ன யோசிக்கணும்னா, கர்த்தர் எனக்கு கீதமாக இருக்கிறார். என்னுடைய பாடல்களாம் இயேசுவானவருடைய பாடல்கள். ஆகவே நான் மகிழ்வேன், கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவேன், கர்த்தரிடத்தில் நான் சந்தோஷமாக இருப்பேன். பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்ந்து சுகமாக இருப்பது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த காலை பொழுதில் கர்த்தரை தேடுவோமாக. கர்த்தராகி ஆண்டவராக இயேசுவானவருடைய வசனத்தை நான் ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டும். இது எனக்கும் சொல்கிறேன். கர்த்தரன் பலனானவர், கீதமானவர், இரட்சிப்புமானவர். கர்த்தரை பலப்படுத்துவார். அவர் எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த்துன்னு நெகேமியா புஸ்தகத்தில் நெகேமியா சொல்கிறாரு, கர்த்தர் எனக்கு பலன் என்று சொல்கிறாரு. கர்த்தராகி ஆண்டவருடைய வசனங்கள் நமக்கு ஒரு பலன், ஒரு கோட்டை, ஒரு அடைக்கலம், ஒரு டாபர்நாக்கல், ஒரு கேடகம். ஆகவே கர்த்தராகி ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துவோமாக. இந்த வேளையில், சாயங்கால வேளையில் வந்தாலும், ராத்திரி பொழுதில் வந்தாலும், அதிகாலையில் வந்தாலும் கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. இயேசுவானவரை தேடுவோமாக. கர்த்தரை பறைசாற்றுவோமாக. கர்த்தரிடத்தில் இருக்கிற துஷ்ட மனிதர்கள் இல்பொருள் ஆவார்கள். கர்த்தர் ஒரு நாளும் நம்மை வெட்கப்பட்டு போக அனுமதிக்க மாட்டார். கர்த்தர் நம்மை நேசிக்கிறார், நல்ல உயர்வை தருவார். கர்த்தர் அடைக்கலமாய் இருந்து, கோட்டையாக இருந்து, நமக்கு துணையாக இருந்து, கர்த்தரின் பலனாக இருக்கிறார். நான் யாருக்கு அஞ்சுவேன்? கர்த்தரின் வெளிச்சமும் ரட்சிப்புமானவர், யாருக்கு நான் அஞ்சுவேன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆமீன், ஆமீன்.